உடனே ஒருவர் மீது சுட்டினார். அவர் யார் என தெரியுமா? கேப்டன் பாப் லாஃப்ட். ஆம், விபத்தில் உயிரிழந்த அதே பைலட். மற்றொரு முறை மற்றொரு ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒரு ஃப்ளைட் என்ஜினியர் கிச்சனில் சில கருவிகளை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்த்தபோது மற்றொரு ஃப்ளைட் என்ஜினியர் அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் சரியானதை செய்கிறீர்கள், ஆனால் அந்த வால்வு சரியாக மூடப்பட்டிருக்கிறதா என்று இருமுறை பாருங்கள் என்று. அவர் வால்வை திரும்பி பார்த்தபோது சரியாக மூடப்படவில்லை என்று தெரிய வந்தது. அவர் திரும்பி பார்த்தார். அந்த மனிதர் காணாமல் போயிருந்தார். அவரும் பிற குழுவினரும் பின்னர் புகைப்படங்களை பார்த்தனர். அவரை உடனே அடையாளம் கண்டனர். அவர் இறந்த டான் ரெப்போ தான். மயாமியில் நின்றிருந்த மற்றொரு விமானத்தில் தரையில் பணிபுரிந்தவர்கள் விமானம் பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவருக்கு திடீரென ஜன்னல் வழியை யாரோ முகம் காட்டுவது போல தெரிந்தது. அவர் மேலே கை காட்டினார், ஆனால் அந்த மனிதர் அசையவே இல்லை. அவர் நெருக்கமாக சென்றபோது அவர் முகம் தெளிவாக தெரிந்தது. அவர் இறந்த டான் ரெப்போ தான். அவர் அங்கே நின்றவாறே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் பயத்தில் அதிர்ச்சி அடைந்தார். சில நொடிகளில் மீண்டும் பார்த்தபோது யாரும் இல்லை. அந்த விமானம் சரிபார்க்கப்பட்டது, ஆனால் எந்த மனிதரும் உள்ளே இல்லை என உறுதி செய்யப்பட்டது. ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் முதலில் இந்த சம்பவங்களை மறைத்து வைக்க முயன்றது. பின்னர் இவை அனைத்தும் பொதுவெளியில் வந்தபோது ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. சாட்சியளித்தவர்களும் மிகவும் நம்பத்தன்மையுடன் இருந்தார்கள். அதில் ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ஸ், கோபைலட்ஸ், என்ஜினியர்ஸ் மற்றும் சில பேசஞ்சர்ஸ் கூட அடங்கினர். சிலர் நேரடியாக ஈஸ்டர்ன் ஏர்லைன் சேஃப்டி ஆபீஸுக்கு அறிக்கை கொடுத்தனர். அதில் குறிப்பிடப்பட்டது, மரணமடைந்த கேப்டன் லாஃப்ட் மற்றும் என்ஜினியர் ரெப்போவின் உருவங்கள் ஃப்ளைட் 401 இருந்த கருவிகள் பொருத்தப்பட்ட வேறு விமானங்களில் தோன்றுகின்றன. இறுதியில் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அந்த ஃப்ளைட் 401 பாகங்கள் அனைத்தையும் அகற்ற உத்தரவிட்டது. அதன் பிறகு அந்த தோற்றங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. பல ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ஸ் இன்னும் சொல்கிறார்கள், டான் ரெப்போ என்னுடன் நேராக பேசினார். அவர் இது மீண்டும் நடக்கக்கூடாது, நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். நான் பாப் லாஃப்டை பார்த்தேன். அவரை நெருக்கமாக பார்த்தபோது அவர் மெதுவாக புன்னகை செய்து மறைந்து விட்டார். அந்த நிறவில் இறைவு தியாகம் செய்த கேப்டன் பாப் லாஃப்ட் மற்றும் டான் ரெப்போ இன்னும் மற்ற விமானங்களில் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் எப்போதும் தீங்கு விளைவிக்கவில்லை. அவர்கள் எப்போதும் தோன்றுவது ஏதோ தவறு நடக்கப் போகும் முன்பே எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார்கள். மரணம் கூட கடமை உணர்வை நிறுத்த முடியாது என்பதற்கான ஒரு சான்று இது. இன்று வரை எவர்கிளேட்ஸ் பகுதியில் அந்த விபத்து கடைசி புள்ளி அமைந்துள்ளது. அங்கு சிலர் நிரவு நேரங்களில் ஒலிப்பந்துகள், மெதுவான குரல்கள் அல்லது ஒரு விமானத்தின் ஒலி கேட்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். பலரும் அதை ஃப்ளைட் 401 இன்னும் பறக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நிரவில் உயிரிழந்த 99 பேரின் நினைவுகள் இன்றும் எவர்கிளேட்ஸ் காற்றில் வாழ்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.